திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் திருவம்பாவை. பாடல் 16. தலம் திரு அண்ணாமலை. உன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் எண்ணே திகழும் எம்மை ஆளுடையால் மின்னி பொழிந்து எம்பொராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பும் திருவுருவம் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழும் எம்மை ஆளுடையால் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பும் திருவுருவம் என்ன சிலை குலவி வந்தமை ஆளுமையார் தன்னில் பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி எவள் எமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்னை பொழியாய் மழையேலோரம்பாவாய். என்ன சிலை குலவி வந்து நந்தம்மை ஆளுடையால் தன்னில் பிறவிலா எம் கோணம்மர் அன்பர்க்கு முன்னி எவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன மொழியாய் மழையேலோரம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த 16ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலில் மணிவாசக பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதியை போல கருதுகின்றன. எங்களை ஆளும் இந்த ஈஸ்வரனின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது. அந்த மேகங்களில் எப்படி அப்போ அந்த காலத்தில் பாருங்கள், அறிவியலை வந்து எப்படி உதாரணம் நம்ம லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் நம்ம படிச்சிருப்போம் அறிவியலில். எப்படி வந்து கடல் நீரை வந்து வெப்பத்தன்மை ஆகி மேலே சென்று மேகங்கள் கருமேகங்கள் உருவாகி திரும்பியும் தூய நீராக உருவதை 8ஆம் நூற்றாண்டிலேயே இந்த அறிவியல் விஞ்ஞானத்தை மாணிக்கவாசகர் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். இது பார்த்தீங்கன்னா தெரியும். கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் சிவனின் தேவியின் சிவனோடு ஒப்பிட்டு பார்வதியை போல கருத்து காத்திருக்கின்றன. எங்களை ஆளும் ஈஸ்வரனின் சிற்றடை போல மின்னல் வெட்டுகிறது அப்படின்னு சொல்றார். எங்கள் தலைவியான அவளது திருவடையை அணிந்து பொற்சிலம்பங்கள் எழுப்பும் ஒளிவுடையும் இடி முழிக்கின்றது. இடியெல்லாம் எப்படி அந்த இடியானது வந்து ஒரு சிலம்பு நடப்பது அந்த ஓசை போல இருக்கிறது. நம்ம இடிகள் வந்து முழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அவளது புருவமும் போல் வானில் முளைக்கிறது. புருவத்தில் எப்படி வானவில் இருப்பது போல வானில் வந்து முளைக்கிறதுன்னு சொல்றார். நம்மை ஆட்கொண்டவர்களும் இந்த இறைவனாகிய சிவனை பிரியாதவளாக தேவி தம் கணவரை வணங்கும் பக்தருக்கு சுரக்கின்ற அருளை போல மழையே நீ விடாமல் பொய்வாயாக. அந்த பாடலில் வந்து மேகங்கள் சூழ்ந்து மழை வந்து எப்பொழுதும் பூமியில் வந்து பொழியணுங்கிறத இந்த பாடலில் மணிவாசக பெருமான் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த மாதிரி ஒன்றுக்கொன்று பிணைந்திருப்பதை இதில் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.